யூடியூப் எல்லாம் பார்த்துட்டு சார்கிட்டையும் போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஆப்ரேஷனுக்கு அட்மிட் ஆகிட்டேன். ரொம்பலாம் பயமுறுத்தலை. முதல் நாள் நைட்டு 9 மணிக்கு அட்மிட் ஆக சொன்னார், அவ்வளோதான். மறுநாள் காலையில் 9 மணிக்கு ஆப்ரேஷன். எந்த பயமும் இல்லை. ஆப்ரேஷன் டேபிள் போனதுக்கப்புறம் கூட எனக்கு ஒரு பயம், இறங்கி ஓடி போயிடலாமா அப்படின்னு. ஏன்னா சார் வந்து 2 முட்டையும் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லதுன்னாரு. எனக்கு ஒரு பயம், நம்ம இருக்கிற வெயிட்டுக்கு 2 முட்டையும் பண்ணிவிட்டு நடக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப பயம் வந்துச்சு. ஆனாலும் சரி சார் இருக்கார்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற தைரியத்தில் 2 முட்டையும் ஆப்ரேஷன் பண்ணிக்கினேன். அடுத்த 10வது நாள் நான் வந்து வித்தவுட் வாக்கர் நான் சாரை போய் மீட் பண்ணேன். செகண்ட் ரிவ்யூ எனக்கு என் மேலேயும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து சார் மேலே அதை விட பெரிய நம்பிக்கை. இந்த ரிபோட்டிக் இதை பற்றி நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டேன். எல்லாரும் பயப்படுறாங்க முட்டின்னா அதை திருப்பி ஆப்ரேஷன் பண்ண. சார் சொன்ன மாதிரி நடக்க முடியுமா இதே கேள்வி தான் எல்லாருக்கும். ஆனால் நான் எவ்வளோக்கு எவ்வளோ பெயின் அனுபவிச்சுன்னா இப்போ வந்து நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன். நிஜமாகவே ரொம்ப கடவுள் மாதிரி சார் வந்து ஒரு பெரிய இது கொடுத்துட்டாரு எல்லாருக்குமே. இது வந்து இன்னும் நிறைய ஜனங்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்தணும்னு நான் சார்கிட்ட கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Hi, good afternoon to all. I just want to share my experience. நான் வந்து சாரை மீட் பண்ணது it was around February 2026. அதுக்கு முன்னாடி I had acute pain in both my knees. நான் சித்தா ஹோமியோ எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். அலோபதி டாக்டர்ஸும் ஆர்த்தோ டாக்டர்ஸ் நிறைய பேரை ட்ரை பண்ணிட்டேன். ஐ ஹாவ் அந்த ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் கூட நான் போட்டும் பட் ஆல் இன் வெயின். அட் லாஸ்ட் ஒன் ஆஃப் மை சோர்சஸ் மூலமாக எனக்கு சாரோட இன்ட்ரடக்ஷன் வந்தது. நான் போனேன். ஃபஸ்ட் டைம் பார்த்த உடனேயே he had impressed me a lot. ஃபஸ்ட் திங் நான் போனது பிரசாந்த் ஹாஸ்பிட்டலுக்கு நான் அவரை போய் பார்க்கல, வேறு ஹாஸ்பிட்டலில் தான் நான் போய் பார்த்தேன். என்னோடய பெயின் பார்த்துட்டு he told me that why you are coming long way, நீ வந்து தாராளமாக இங்கே நீ வரலாமேன்னு சொன்னார். அதுலேயே புரிஞ்சு போச்சு he is அண்டர்ஸ்டாண்டிங் அவர் பெயின். ஃபஸ்ட் திங். செகண்ட் ஒன், நம்ம எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் இமீடியட்லி அவங்க வந்து நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு எக்ஸ்ரே எடுங்க, இங்கே போய் நீங்கள் போய் எம்ஆர்ஐ எடுங்கன்னாங்க. அது மாதிரி சார் எனக்கு எதுவுமே ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை. ஒரு 3 வீக்ஸ் பேக் நான் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு he started his treatment. பட் அந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேயே he told me that both knees have to be operatedன்னு. அதுக்கப்புறம் வந்த உடனே நான் சாரோட அப்போ தான் நான் என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணேன். நம்ம அவர்கிட்ட சில்லியாக டவுட்ஸ் கேட்போம். அதில் எல்லாமே அவரோட ரீல்ஸில் he had explained well. அதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது அவரோட ஒய்ஃபு. நம்ம வந்து அவங்களுக்கும் தேங்க் பண்ணணும். And at last I fixed my date on April 11th for surgery. As he assured, he made me to walk on the second day. Third day நான் ஸ்டெப்ஸ் ஏறிட்டேன். இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் டாக்டர் ஒன்லி. நான் உங்களுக்கு வந்து பார்த்த ஒன்று முகஸ்துதிக்காக நான் சொல்லலை, பட் ரியலி யூ ஹவ் given me a new life. So ma'am, we're going to give you a big round of applause. I'm going to interrupt you because வந்து press வந்து உங்க இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வெயிட்டிங். Okay, so இன்னும் நிறைய இருக்கு. ராதிகா மேம், we want to hear what she has to say. ஒரு சின்ன help, one favor from you. Yeah. You can just walk the ramp with Radhika ma'am. Okay? Yeah. Come together. She's the one who's recovered. Together, come. போக முடியாமல் வீட்டிலேயே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இது மாதிரி டெக்னாலஜி வந்திருக்கு, ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப சுலபமாகிடுச்சு, ரெக்கவரி ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பேஷண்ட் பார்த்தீங்க, ஆப்ரேஷன் பண்ணி 20 நாள் தான் ஆச்சு, 2 முட்டியும் மாற்றியாச்சு அவருக்கு ரோபோட்டிக் சிகிச்சையில். அவர் எப்படி நடக்கிறாரு, எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காருன்னு பார்த்தீங்க. அது மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். கம்ஃபர்டபுளாக நடப்பாங்க, வலி ரொம்ப கம்மியாக இருக்கும், பிளட் லாஸ் கம்மி, அவ்வளோ துல்லியமாக இந்த ஆப்ரேஷனை பண்ணலாம்.
அண்ட் இந்த ஆப்ரேஷனை வந்து அவங்க கால் எவ்வளோ தூரம் வளைவு இருக்கோ எக்ஸாக்ட்லி, அதாவது அவங்களுக்கு மூட்டு தேய்மானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கால் எப்படி இருந்ததோ ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதே மாதிரி அவங்க மூட்டு தேய்மானம் ஆகிறதுக்கு அப்புறமும் அதே மாதிரி அலைன்மெண்ட் கொடுக்கறது தான் பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட். அதை இந்த ரொபோட்டிக் ஆப்ரேஷன் வழியாக தான் பண்ண முடியும். அது இல்லாமல் எங்களால் அந்த பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ரோபோட் வச்சு பண்ணுறதுனால அவங்க ரெக்கவரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இதனால் பயனடைந்தவங்க ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் இதே தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. எனி questions or ஏம்மா எல்லோரும் பண்ணிக்கலாமேம்மா. இது வந்து சில பேர் தான் இல்லை, யார் வேணால் வந்து பண்ணிக்கலாம். இது இன்ஃபேக்ட் வயசு ரொம்ப கம்மியாக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. ஏன்னா நான் அலைன்மெண்ட் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால இது குறைஞ்சது 25லேருந்து 30 வருஷம் வரைக்கும் வரும். ஸோ முன்னாடி நாங்கள் கன்வென்ஷனலாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது ஒரு 10-15 வருஷம் தான் வந்துட்டு இருந்தது. இப்போது அதோட லாங்கிவிட்டி ஜாஸ்தி இருக்கிறதுனால வயசு ரொம்ப கம்மியாக இருக்கவங்களுக்கு மூட்டு தேய்மானம் இருந்துச்சுன்னா 40-45 வயசில் இருக்கவங்களுக்கெல்லாம் கூட நான் அந்த ரோபோட்டிக் சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் வயதானவர்களுக்கும் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அவங்களுக்கு பிளட் லாஸ் கம்மியாக இருக்கும், வலி கம்மியாக இருக்கும், ரெக்கவரி ஃபாஸ்டராக இருக்கிறதுனால அவங்களும் இது தாராளமாக பண்ணலாம். சாரி, அதாம்மா ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். நாங்கள் இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணுறது இருக்கிறதுலே லேட்டஸ்ட் இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த இம்ப்ளான்ட்டும் பர்ஃபெக்டான பொசிஷனில் வைக்கிறதுனால அந்த இம்ப்ளான்ட்டோட லைஃப் ரொம்ப வருஷத்துக்கு வரும். ஸோ அதனால் இதோட ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்மா. நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணி கன்வென்ஷனலாக, அதாவது இந்த ரோபோட் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பேஷண்ட்டுக்கு ரெக்கவரி ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் எவ்வளோ எதிர்பார்க்குறேனோ அது இப்போ 1 மாதத்துக்குள்ளே வருது. ஸோ அதனால் பேஷண்ட் முன்னாடி அந்த ஃபிசியோதெரப்பினா பண்ணால் வலிக்கும், அந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது அதெல்லாமே ஃபுல்லாக போயிடுச்சு இப்போ. ஸோ அவங்க ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அவங்க இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு. ஸோ அதனால் இட் இஸ் வெரி வெரி அட்வான்டேஜஸ். இப்போ மூட்டு தேய்மானம் பார்த்திங்கன்னா 4 ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டேஜ் 1ன்றது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். அப்போ வந்து நம்ம படிக்கட்டு ஏறும்போது கொஞ்சம் முட்டிக்கு முன்னாடி லைட்டாக பெயின் இருக்கும். ஸ்டேஜ் 2 இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி, அதாவது நம்ம ஒரு இப்போ ஸ்டேஜ் 1ல் வந்து அவங்க 4-5 ஃப்ளோர் ஏறுவாங்க. ஆனால் கடைசியில் ஏறி முடித்ததுக்கப்புறம் முட்டி வலி லைட்டாக ஆன்டீரியர் தை பெயின்னு சொல்லுவோம், அது மட்டும் வரும். ஸ்டேஜ் 2ல் அவங்க நடக்கிற டிஸ்டன்ஸ் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா அந்த 5 கிலோமீட்டருக்கு அப்புறம் வலி ரொம்ப இருக்கும். ஸ்டேஜ் 3ல் வலியோடு சேர்ந்து வீக்கமும் இருக்கும், எலும்பு மேலே எலும்பு ரொம்ப உராய ஆரம்பிச்சிரும். அவங்க கால் பார்த்திங்கன்னா வீங்கி இருக்கும். அண்ட் கொஞ்சம் தூரம் நடந்தாலே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்களோட நடக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1/2 கிலோமீட்டர், மேக்ஸிமம் 1 கிலோமீட்டர் தான் ஒரு நாளைக்கு நடக்க முடியும், அதுக்கு மேலே முடியாது. அண்ட் ஸ்டேஜ் 4ல் லெஸ் தென் 500 மீட்டர்ஸ் பாத்ரூம் போயிட்டு வரதே கஷ்டமாக இருக்கும். கால் ஃபுல்லாக வளைஞ்சிருக்கும், எதாவது உள்பக்கம் வளைஞ்சிருக்கும், வேரஸ் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம், இல்லை வெளிப்பக்கம் வளைஞ்சிருக்கும், வேல்கஸ் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஏதாவது ஒரு பக்கம் கால் ரொம்ப வளைஞ்சிருக்கும். அவங்க டே டு டே ஆக்டிவிட்டியே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் எல்லாம் இன்றைக்கி நடந்துட்டாங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்துட்டாங்கன்னா நைட்டு படுக்கும்போது வலி இருக்கும். ஸோ நைட் பெயின்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதனால ஸ்டேஜ் 4ல் இருக்கும்போது தான் நாங்கள் சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவோம். ஸ்டேஜ் 1க்கெல்லாம் நாங்கள் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறது கிடையாது, எந்த சர்ஜனும் அட்வைஸும் பண்ண போகிறது இல்லை. அதில் வந்து ஐஸ் பேக்ஸு, சுடு தண்ணி ஊற்றணும், ஹோம் ரெமிடிஸ், அதாவது ஹோம் ரெமிடிஸே பண்ணிக்கலாம், அதை விட வேறு ஒன்றும் தேவை இருக்காது. ஸ்டேஜ் 3 ரொம்ப லேட் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டேஜ் 3 ஒரு ஸ்டேஜ் 4ல் தான் நாங்கள் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அட்வைஸ் பண்ணுவோம். என்ன வேணால் பண்ணலாம், -3லேருந்து 8 டிகிரிஸ். அவர் பேஷண்ட்டோட கால் எப்படி இருக்கோ ஆப்ரேஷனுக்கு முன்னாடி, அதாவது அவங்க தேய்மானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நான் தான் சொல்கிறேன் 25-30 டிகிரி வரைக்கும் டிஃபார்மிட்டி இருக்கவங்களுக்கெல்லாம் நான் நேராக ஆக்குறேன் காலை. ஸோ 4 டிகிரிஸ்ன்றது ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு 4 டிகிரிஸில் வரவே மாட்டாங்க. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 டிகிரி வளைவு இருக்கும். அந்த பேஷண்ட்டு தான் ஆப்ரேஷனுக்கே வருவாங்க. அவங்களுக்கு ஒரு 2 டிகிரிஸோ 3 டிகிரிஸோ அவங்க கால் நேச்சுரலாக எப்படி இருக்கோ அந்த வளைவு கொடுத்து நான் நேராக்குவேன். 0 ஆக்க மாட்டேன் எல்லாருக்கும், ஏன்னா எல்லாருக்கும் 0 இருக்காது. 20% தான் 0 இருக்கும். அந்த 20% அவங்களுக்கு 0 தான் வைப்பேன். பட் எல்லாருக்குமே 10லேருந்து 0 போக மாட்டேன். அது முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தது, அதுதான் தவறுன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் சேஞ்ச் பண்ணி பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம்.
அது பேஷண்ட்டோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பொறுத்து தான். இப்போ வந்து எனக்கு 89 90ல் ஒரு பேஷண்ட் வந்து 2 முட்டியும் மாற்றிட்டு போனாங்க. 95 வயசில் ஒருத்தர் வந்து நான் 120 வயசு வரைக்கும் இருக்க போகிறேன், எனக்கு இப்போ மாற்றுங்கன்னு சொல்லி 95 வயசில் மாற்றிட்டு போயிருக்காங்க. 27 வயசில் ஒரு சின்ன பையன் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அவனுக்கு 2 முட்டியும் மாற்றிருக்கேன். ஸோ எனக்கு 27 வயசுலேருந்து 97 வயசு வரைக்கும் நான் எல்லாருக்குமே மூட்டு மாற்று ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். யாருக்கு எவ்வளோ தூரம் தேய்மானம் இருக்குது, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஆப்ரேஷன்னால் பெனிஃபிட் ஆகும், அவங்களுக்கு வலி கம்மியாகும், அவங்களால நல்லா நடக்க முடியும்னா கண்டிப்பாக பண்ணுவேன். கண்டிப்பாக இன்சூரன்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிளைம் ஆகும். அதுக்கு ஒரு லாக்இன் பீரியட் மட்டும் இருக்குது. இன்றைக்கி இன்சூரன்ஸ் போட்டு நாளைக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஒரு 2 இயர்ஸோ என்னமோ அது உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் தான் பேசணும். அதுபடி இது பண்ணிவிட்டு கண்டிப்பாக இன்சூரன்ஸ் பண்ணலாம். நிறைய பேர் 80-90% ஆஃப் த பேஷண்ட்ஸ் whom we operate are all having insurance. எஸ் இட் இஸ். என்ன மிஞ்சி போனால் ஒரு 10% எக்ஸ்ட்ரா ஆகும். பட் உங்களோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, ஃபிசியோதெரப்பியே நீங்கள் 3 மாதம் பண்ண போகிறீங்கன்னா அதோட செலவும் இதையும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்ரெடி கோயிங் டு பி ஈக்குவல். ஸோ நீங்கள் எக்ஸ்பென்ஸ்னு பார்க்காம ஓவரால் இப்போ வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் 4 நாள் 5 நாள் இருப்பீங்க, அதில் வந்து 7 நாள் 8 நாள் இருப்பீங்க, அங்கே உங்களோட கூட இருக்கணும் யாராவது ஒருத்தர். ஸோ அதெல்லாம் அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொபோட்டிக் சர்ஜரிக்கு கூட ஒரு 5% 10% நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண போகிறது ஒன்றுமே கிடையாது. இட் வில் பி நல்லிஃபைட் பிஃபோர் யூ ஈவன் லீவ் த ஹாஸ்பிட்டல். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியாவில் சார் இஸ் த ஃபர்ஸ்ட் சர்ஜன் டு கம்ப்ளீட் 1000 ரொபாட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். இது வந்துட்டு சார் வந்துட்டு மென்ஷன் பண்ணலை, பட் இது வந்துட்டு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா இந்த லெவல் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா சார் ஹஸ் ஜென்ரேட்டட் த்ரூ ஸோ மெனி சர்ஜரிஸ் அண்ட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் த சர்ஜரி. இது வந்து நான் இதெல்லாமே யூ சீன் பேஷண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க, ஃப்ரீயாக நடந்தாங்க, ஃப்ரீயாக இருக்காங்க, பெயின் ஃப்ரீயாக இருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு வி வாண்ட் டு ப்ராப்பகேட் டு எவ்ரிபடி. எல்லாருக்கும் இது கொண்டு போய் சேர்க்கணும் தான் இன்றைக்கி வந்துட்டு ஈவெண்ட்டோட அஜெண்டா. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங் அண்ட் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட். தேங்க்யூ.